இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து thermal engineering by RS Kurumi random book back questions தான் பார்க்க போறோம். First question பார்ப்போம். The water tuber is a simple vertical boiler or horizontal vertical incline. அதாவது simple vertical boilerல வந்து அந்த water tubes வந்து என்ன பொசிஷன்ல இருக்கும், ஹரிசாண்டல்ல இருக்குமா, வெர்டிகல்ல இருக்குமா, இன்க்ளைன்ல இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்க்ளைனா தான் வச்சிருப்பாங்க. எதுக்காக இன்க்ளைனா வச்சிருக்காங்க அப்படின்னா அதோடைய ஹீட்டிங் சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் தான் வந்து இதை இன்க்ளைனா வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். லான்செஸ்டர் பாய்லர் இஸ் எ ஸ்டேஷனரி ஃபயர் டியூப் பாய்லர், இன்டர்னல் ஃபயர் பாய்லர், ஹரிசாண்டல் பாய்லர், நேச்சர் சர்க்குலேஷன் பாய்லர், ஆல் தி எபோ, நன் ஆஃப் தி எபோ. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பாய்லர்ஸை வந்து பல டைப்பா வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது வந்து அது வச்சிருக்க பொசிஷன், அதாவது ஹரிசாண்டலா வெர்டிகலா அதை பொறுத்து வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட சர்க்குலேஷனை பொறுத்து வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. இது மாதிரி பல இதை வச்சு இப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டீடைலா இந்த எக்ஸ்பிளைன் பார்த்துட்டாவே நமக்கு ஈஸியா வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். லான்செஸ்டர் இஸ் எ ஸ்டேஷனரி பாய்லர், ஹரிசாண்டல் அண்ட் நேச்சுரல் சர்க்குலேஷன் பாய்லர், இன்டர்னலி ஃபயர்ட் பாய்லர். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். நம்ம வந்து எல்லாம் அதை எது வச்சுலாம் வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்கார்டிங் டு தி கண்டென்ட்ஸ் இன் தி டியூப், அந்த டியூபுக்குள்ளார என்ன இருக்குது அதை பொறுத்து வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அதுல வந்து ஃபயர் டியூப் ஆர் ஸ்மோக் டியூப் பாய்லர், அப்படி இல்லைன்னா வாட்டர் பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது அந்த டியூபுக்குள்ளார வந்து ஸ்மோக்கோ இல்ல ஃபயரோ யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபயர் டியூப் பாய்லர், சிம்பிள் வெர்டிகல் பாய்லர், கொக்ரான் பாய்லர், லான்செஸ்டர் பாய்லர், கோர்னிஷ் பாய்லர், காட்மெரைன் பாய்லர், லோகோமோட்டிவ் பாய்லர் அண்ட் வெல்கான் பாய்லர். ஓகே, அடுத்தது அக்கார்டிங் டு தி பொசிஷன் ஆஃப் ஃபர்னன்ஸ், அந்த ஃபர்னன்ஸோட பொசிஷனை பொறுத்து வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னலி ஃபயர் பாய்லர் அண்ட் எக்ஸ்டர்னலி ஃபயர் பாய்லர். ஓகே, அடுத்தது அக்கார்டிங் டு ஆக்சிஸ் ஆஃப் ஷெல், அந்த ஷெல்லோட ஆக்சிஸை பொறுத்து வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் பாய்லர், ஹரிசாண்டல் பாய்லர். அடுத்தது அக்கார்டிங் டு மெத்தட் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் தி வாட்டர் அண்ட் ஸ்டீம், அதாவது அந்த உள்ள இருக்க வாட்டர் அல்லது ஸ்டீமை வந்து பாஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த பாஸ் பண்றது வந்து சர்க்குலேஷன் எப்படி பண்ணுவோம், நேச்சுரல் சர்க்குலேஷனா இல்ல போர்ஸ்டு சர்க்குலேஷனா, அதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது பம்ப் வச்சு சர்க்குலேஷன் பண்றோமா இல்ல நேச்சுரா வந்து சர்க்குலேட் பண்றோமா, அதை பொறுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. இப்போ வந்து லான்செஸ்டர் பாய்லர் அப்படின்றது வந்து என்ன பார்த்தோம், வந்து ஸ்டேஷனரி ஃபயர் பாய்லர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஸ்டேஷனரி ஃபயர் டியூப் பாய்லர். இங்க வந்து ஃபயர் டியூப் அப்படிங்கிறப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் பாத்தீங்களா, ஸ்மோக் ஆர் ஃபயர் இல்லனா வாட்டர் அப்படின்றப்ப இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க, ஸ்மோக் வந்து யூஸ் பண்றாங்க. சோ அதனால வந்து அதை சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஸ்டேஷனரி பாய்லர், இதை வந்து எப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிற பாய்லர், அதாவது ஸ்டேஷனரி பாய்லர், லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷனரி பாய்லர்ன்றது வந்து ஒரே இடத்துல பிக்சரா இருக்கும். ஆனா இந்த லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா ஸ்டீம் இன்ஜினை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற கார்ஸோ இல்ல மெயினா நமக்கு வந்து ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு சொன்னாவே வந்து ட்ரெயின் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்தது ஹரிசாண்டல் அண்ட் நேச்சுரல் சர்க்குலேஷன். ஹரிசாண்டல்னா அந்த செல்ஸ் வந்து என்ன இதுல இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம், வெர்டிகல் பாய்லர், ஹரிசாண்டல் பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லான்செஸ்டர்ல வந்து ஹரிசாண்டல்ல இருக்கும் அதோட செல்ஸ். அடுத்தது நேச்சுரல் சர்க்குலேஷன். இங்க வந்து நம்ம அதாவது அந்த ஸ்டீமையோ இல்ல வாட்டரையோ வந்து சர்க்குலேட் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஃபோர்ஸ்டு நேச்சுரல் சொல்லிட்டு ரெண்டு டைப் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சர்க்குலேஷன் இருக்கு. அடுத்தது இன்டர்னலி ஃபயர் பாய்லர். இந்த இன்டர்னலி ஃபயர் பாய்லர் அப்படின்றது வந்து அந்த ஃபர்னன்ஸ் அக்கார்டிங் டு தி பொசிஷன் ஆஃப் தி ஃபர்னன்ஸ், அதாவது இங்க வந்து இன்டர்னல் ஃபயர்டா இல்ல எக்ஸ்டர்னல் ஃபயர்டா அப்படின்னு பாக்குறப்ப இங்க வந்து இன்டர்னல் ஃபயர் ஆகுது. அடுத்தது क्वेश्चन நம்பர் 3 பார்க்கறோம். The diameter of the internal fuel tube of the Lanchester boiler is about dash that of the shield. அதாவது ஒரு Lanchester boiler வந்து இன்டர்னல் fuel tube இருக்கு. அந்த fuel tube ஓட டயாமீட்டர் வந்து ஷெல்லோட டயாமீட்டரோட எத்தனை மடங்கு வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பார்த்துருவோம். The boiler have a cylindrical shell of 1.75 meter to 2.75 meter diameter and its lengths vary from 7.25 meter to 9 meter. It has the two internal fuel tube having the diameter about 0.4 times that of the shield. அதாவது அந்த ஷீலோட 0.4 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 1/4, 1/3, 2/5, 1/2 அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து சிம்பிள் மேக்ஸால நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எதுக்கு வந்து 0.4 வருதோ அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்ப்போம். லோகோமோட்டிவ் பாய்லர் இஸ் a single tube horizontal internally fired and stationary boiler, single tube vertical
வெர்டிக்கல் எக்ஸ்டர்னலி ஃபயர் அண்ட் ஸ்டேஷனரி பாய்லர், மல்டி டியூப்லர், ஹரிசாண்டல், இன்டர்னலி ஃபயர் அண்ட் மொபைல் பாய்லர். ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸ்டேஷனரி பாய்லர் அக்கார்டிங் டு தி அந்த மோஷன், அதாவது ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல மூவ் ஆகிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா ஸ்டேஷனரி பாய்லர் இல்லைன்னா லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்னு சொல்லிருப்போம். லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்றது வந்து மொபைல் பாய்லருடைய ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம என்ன சொல்லலாம், அந்த அக்கார்டிங் டு தி அந்த மூவ்மெண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மூவ் ஆனா அது என்னன்னு சொல்லுவோம்னா மொபைல் பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மொபைல் பாய்லரோட ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து லோகோமோட்டிவ் பாய்லர். அதே வந்து ஒரே இடத்துல நிலையா வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டேஷனரி பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் டி, மல்டி டியூப்லர், ஹரிசாண்டல், எக்ஸ்டர்னலி ஃபயர்ட் அண்ட் ஸ்டேஷனரி பாய்லர். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்பிளைன் பார்த்துரும். லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி டியூப்லர், அதாவது அந்த டியூப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டியூப்ஸ் எத்தனை டியூப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்களோ, அந்த செல் டியூப்ஸ் எத்தனை டியூப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த டியூப்ஸை பொறுத்து வந்து சிங்கிள் டியூப் அண்ட் மல்டி டியூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இங்க லோகோமோட்டிவ்ல பாத்தீங்கன்னா மல்டி டியூபா இருக்கு. அடுத்தது அந்த செல்ஸ் வந்து ஹரிசாண்டலா இருக்குமா இல்ல வெர்டிகலா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ஹரிசாண்டலா இருக்கு. அடுத்தது அந்த ஃபர்னன்ஸ் எங்க இன்டர்னல் ஃபயர்டா இல்ல எக்ஸ்டர்னல் ஃபயர்டா அப்படின்னு பார்த்தா இன்டர்னலி ஃபயர்டு. அடுத்தது இது வந்து ஸ்டேஷனரி பாய்லரா இல்ல மொபைல் பாய்லரான்னு பார்த்தா மொபைல் பாய்லர். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு தெளிவா எதுக்காக வந்து இந்த சிங்கிள் டியூப் ஹரிசாண்டல் இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து இந்த அக்கார்டிங் டு இந்த அங்க பிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு டைப்பா தான் வந்து இருக்கும் ஒவ்வொன்றும். ஏன்னா அதுல இருக்க ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் வந்து முக்கியமான ஒரு காம்போனன்ட்ஸ். ஸோ அது எந்த பொசிஷன்ல இருக்கு, அது எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் வந்து இந்த பாய்லர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கிளாசிஃபை பண்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, which of the following is the water tube boiler? A Lancaster boiler, Babcock and Wilcox boiler, locomotive boiler, Cochrane boiler. இப்போ நம்ம வாட்டர் டியூப் பாய்லர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Babcock and Wilcox boiler, Tringling boiler, Lamont boiler, Benson boiler, Aero boiler and Loeffler boiler. அடுத்தது வெர்டிகல் பாய்லருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிம்பிள் வெர்டிகல் பாய்லர் and Cochrane boiler. அடுத்தது ஹரிசாண்டல் பாய்லருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். லான்கெஸ்டர் பாய்லர், லோகோமோட்டிவ் பாய்லர், பேப்காக் அண்ட் வில்காக்ஸ் பாய்லர். அடுத்தது சிங்கிள் டியூப் பாய்லருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிம்பிள் வெர்டிகல் பாய்லர், கோர்னிஷ் பாய்லர். அடுத்தது மல்டி டியூப் பாய்லருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். லான்கெஸ்டர் பாய்லர், லோகோமோட்டிவ் பாய்லர், கொக்ரேன் பாய்லர், பேப்காக் பாய்லர் அண்ட் வில்காக்ஸ் பாய்லர். போஸ்ட் சர்க்குலேஷன் பாய்லருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். லாமண்ட் பாய்லர், பென்சான் பாய்லர், லோஃப்லர் பாய்லர் அண்ட் வெல்கான் பாய்லர். இதெல்லாம் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன் ஃபயர் டியூப் பாய்லர், வாட்டர் பாசிங் த்ரூ தி டியூப் ஆர் தி சரௌண்டட் பை தி ஃபிளேம்ஸ் அண்ட் ஹாட் கேஸ். இன் ஃபிளேம்ஸ் அண்ட் ஹாட் கேஸ் ஆர் பாஸ்டு த்ரூ தி டியூப் which are the surrounded by the water. Forced circulation take place and none of the above. இப்போ இந்த ஃபயர் டியூப் பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அந்த செல்ஸ் டியூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த செல்ஸ் டியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயரையும் ஸ்மோக்கையும் வந்து போய்கிட்டு இருக்கும். அதை சுத்தி வந்து வாட்டர் வந்து சரௌண்ட் ஆகிட்டு இருக்கும். அதை தான் வந்து ஃபயர் டியூப் பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இங்க பாருங்க, இங்க வந்து the flames and hot gas are passed through the tube which are surrounded by water. இதான் வந்து நம்ம சொன்ன எக்ஸ்பிளைனுக்கு வந்து செட் ஆகிற ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் போவோம். The locomotive boiler has 137 fire tubes and 47 superheated tubes. B, 147 fire tubes and 57 superheated tubes. C, 157 fire tubes and 24 superheated tubes. D, 167 fire tubes and 14 superheated tubes. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பார்ப்போம். In locomotive boiler consists of a shield or barrel having 1.5 meter diameter and 4 meter in length, 157 thin tubes or fire tubes, 47.5 mm diameter and 24 mm thick or superheated tubes, 130 mm dia. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 போவோம். Which of the following boiler is the best suited to meet the fluctuating demand of the steam? Locomotive boiler, Lancaster boiler, Cornish boiler, Babcock and Wilcox boiler. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோகோமோட்டிவ் பாய்லர் அப்படின்றது வந்து எதுக்காக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஸ்டாப் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜினை டிரைவ் பண்றவங்க அப்படி இல்லைன்னா அந்த வெஹிக்கிள டிரைவ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஸ்டீம் எப்ப அதிகமா ஸ்டீம் தேவைப்படுதோ அந்த ஸ்டீமை வந்து பிளக்சுவேட் பண்ணி தரும். அந்த ஸ்டீமை வந்து சூப்பர் ஹீட் பண்ணி திருப்பி வந்து தருது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டீம் வந்து ஸ்டாச்சுரேட் கண்டிஷனுக்கு மாத்தி தருது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த லோகோமோட்டிவ் பாய்லர் வந்து முக்கியமா ஒரு 2 சேம்பர் இருக்கும். சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம், ஸ்டாச்சுரேட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேம்பர் இருக்கும். அந்த 2 சேம்பர் தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணும். ஸோ
இதுக்கான வந்து ஒரு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ் பாய்லர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின் பார்ப்போம். A device attached to the steam chest for the preventing expansion due to the exclusive internal pressure of the steam is called A. safety valve, B. water level indicator, C. pressure gauge, D. fusible plug. இதுல A safety valve அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A safety valve வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாய்லர்ல இருக்கிற பிரஷரை வந்து குறைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆப்ஷன் பி வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து பாய்லர் வந்து வாட்டரோட லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் வந்து நமக்கு காமிக்கிறது தான். அடுத்தது சி பிரஷர் கேஜ். பிரஷர் கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்லர்ல பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டுறதாம். இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஷோ பண்றதுதான். இதுல வந்து ஒரு பிரிவென்டிங், அதாவது நமக்கு ஒரு ஆபத்து அதை வந்து காப்பாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி வால்வும் ஃபியூசிபிள் பிளக் தான் பண்ணும். இந்த சேஃப்டி வால்வ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷரை பொறுத்து இருக்கும். இந்த ஃபியூசிபிள் பிளக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். அதாவது இது டெம்பரேச்சர் அதிகமானா அந்த டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஒர்க்கை வந்து இது ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபியூசிபிள் பிளக் அப்படின்றப்ப வந்து டெம்பரேச்சருக்கு சார்ந்து போயிடும். இப்ப சேஃப்டி வால்வ் அப்படின்றது வந்து பிரஷரை சார்ந்து போயிடும். அப்ப வந்து இங்க வந்து கரெக்டான ஆன்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். A safety valve mainly used with locomotive and marine boiler is. அதாவது இங்க இருக்கிற சேஃப்டி வால்வ்ஸ்ல வந்து எந்த சேஃப்டி வால்வ் வந்து இந்த லோகோமோட்டிவ் அண்ட் மெரைன் பாய்லர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லிவர் சேஃப்டி வால்வ், ஆப்ஷன் பி ஹை பிரஷர் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வால்வ், ஆப்ஷன் சி டெத் வெயிட் சேஃப்டி வால்வ், ஆப்ஷன் டி ஸ்ப்ரிங் லோடர் சேஃப்டி வால்வ். இங்க லிவர் சேஃப்டி வால்வ் அப்படின்றது வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் பாய்லர்ல யூஸ் பண்றாங்க. டெத் வெயிட் சேஃப்டி வால்வ் எங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டேஷனரி பாய்லர் அப்படின்றதுல வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஹை ஸ்டீம் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வால்வ் இஸ் யூஸ்டு இன் கார்னிஷ் அண்ட் லான்சிஸ்டர் பாய்லர் ஒன்லி. அப்ப இங்க பாருங்க, நம்ம பார்த்ததுல வந்து லிவர் சேஃப்டி வால்வ்ன்றது எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். ஹை பிரஷர் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வால்வ் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து டெட் வெயிட் சேஃப்டி வால்வ் அப்படின்றது எங்க யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இங்க ஆப்ஷன் டி ஸ்ப்ரிங் லோடர் சேஃப்டி வால்வ் அப்படின்றது தான் வந்து லோகோமோட்டிவ் அண்ட் மெரைன் பாய்லர்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம். A device used in the boiler to control the flow of the steam from the boiler to main pipe and the shut off the steam completely when required is known as. அதாவது இந்த ஸ்டீம்ன்றது வந்து பாய்லர்ல இருந்து மெயின் பைப்புக்கு போகுது பாத்தீங்களா, அதுக்கு இடையில வந்து ஒரு ஷட் ஆஃப் வால்வ் இருக்கும். அந்த ஷட் ஆஃப் வால்வ் வந்து நமக்கு தேவைன்றப்ப, அதாவது நமக்கு ஸ்டீம் வந்து அந்த மெயின் பைப்புக்கு போக தேவையில்ல அப்படின்றப்ப வந்து அதை கண்ட்ரோல் பண்ற, அதாவது ஷட் ஆஃப், அதாவது அதை நிறுத்துறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ blow off cock, B fusible plug, C stop valve, D economizer. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனுக்கு ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பாத்துறோம். இந்த blow off cock அப்படின்றது ஒண்ணு இல்ல, நம்ம தொட்டி இருக்கு பாத்தீங்களா, நம்ம நார்மலா கிளீன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த தொட்டியில வந்து கீழே ஒரு ட்ரெயின் பைப், அதாவது அந்த அழுக்குகள்லாம் வந்து நம்ம கழுவிடுறப்ப வந்து போறதுக்காக வந்து ஒரு சின்ன பைப் வச்சிருப்பாங்க. அந்த பைப் தான் வந்து blow off cock அப்படின்னு சொல்லுவோம். அதாவது the function of the blow off cock are the empty of the boiler whenever requires the discharge the mud, scale or sediments whichever accumulated the bottom of the boilerல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்தது the fusible plug is to put off the fire in the furnace to the boiler whenever the level of the water in the boiler falls in unsafe limit. அதாவது இந்த fusible plug அப்படின்றது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வாட்டர், அதாவது லெவல் ஆஃப் வாட்டர்ன்றது வந்து பாய்லர்ல குறையுது, அன்சேஃப் லிமிட்டோட குறையுது அப்படிங்கிறப்ப வந்து இது ஃபர்னன்ஸ் ஆஃப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. இந்த fusible plugன்றது வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது an economizer is a device used to heat the feed water to utilizing the heat of the exhaust fuel gas before the leaving through the chimney. As the name is indicated, the economics improve the economical of the steam. இப்போ சிம்னி வழியா ஸ்டீம் போகும் பாத்தீங்களா, அந்த ஸ்டீம்ல இருக்க ஹீட் எல்லாம் வேஸ்டா தானே சிம்னில போகுது. சோ அதனால அந்த ஹீட்டை வந்து இழுக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து எக்கனாமைசர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூப்பர் ஹீட்டர். சூப்பர் ஹீட்டர் இஸ் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டேஷனரி ஸ்டீம் வித்அவுட் தி ரைசிங் இட் பிரஷர். ஓகே, அடுத்தது ஏர் ப்ரீ ஹீட்டர். ஏர் ப்ரீ ஹீட்டர் இஸ் யூஸ்டு டு ரிகவர் தி ஹீட் ஃப்ரம் தி எக்ஸாஸ்ட் கேஸ் இன் தி இன்க்ரீசிங் த எவாபரேட் கெப்பாசிட்டி per the kg of the fuel. It increase of about the 2% of the boiler efficiency for the each 35 to 40 degrees Celsius rise in temperature of the air, better combustion with the less soot, smokes and ash, enable a low grade fuel to the burn with less excess air. Okay, air preheater அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து நம்ம இதுக்கு மேல வர கொஸ்டின்ஸ்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம். அதாவது இங்க வந்து ஏர் ப்ரீஹீட்டர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேஸ்டா போகுது பாத்தீங்களா, அந்த வேஸ்டா போற எக்ஸாஸ்ட்ல போற அந்த இருக்க ஹீட்டை வந்து எடுத்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிப்போம். இந்த ஏர் ப்ரீஹீட்டர், எக்கனாமிசர்,
இந்த மாதிரி நிறைய வந்து டிவைஸ் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா பிகாஸ் அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டீம் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம எக்ஸாஸ்ட்ல போற ஹீட் வந்து குறைஞ்சி என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இதை வந்து கொடுக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் அதாவது பாய்லர்ல இருந்து இந்த மெயின் பைப்புக்கு போற இடையில இருக்கிற அந்த ஸ்டீமை வந்து கண்ட்ரோல் பண்றது அதை கட் ஆஃப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் வால்வ் தான் அதோட வேலையை பார்க்கும். அடுத்த கொஸ்டின் போவோம். The equivalent evaporation is defined as the ratio of heat actually used in the producing the steam to the heat liberated in furnace. The amount of water vapor or steam produced in kg per kg of the fuel burn. The amount of water evaporate from at the 100 degrees Celsius in dry and saturated steam. None of the above. Equivalent evaporation. அதுக்கான explain பார்ப்போம். Equivalent evaporation is the amount of water evaporate from feed water to 100 degrees Celsius and they formed into dry and saturated steam at 100 degree at normal atmospheric pressure. It is usually written as formed at 100 degree Celsius. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ராவா இன்னும் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது எதுக்கானது அப்படின்னு பாத்துருவோம். The evaporative capacity or power of boiler is the amount of water evaporated or steam produced in kg per H. It may also expressed in kg per kg of fuel burn or kg per H per meter square of the heating surface. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்க எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். Efficiency of boiler is equal to heat actually used in the producing the steam divided by heat liberated in the furnace. ஓகே, இப்ப இதுல கொடுத்திருக்க இந்த மூணு ஆப்ஷன் வந்து எதை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 போவோம். When the enthalpy or the total heat of steam is H kilojoule per kg and the enthalpy of sensible heat of the feed water if HF1 kg per kg, then factor of evaporation is given by option A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கான நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம், நமக்கு ஈஸியா புரியும். factor of evaporation அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா E is equal to total heat required evaporated feed water divided by 2257. இப்போ total heat required to evaporated 1 kg of water அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா H minus HF1 அப்படிங்கிறப்ப இத கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா E is equal to H minus HF1 divided by 2257. இதான் வந்து ஆன்சர். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த ஆன்சர் எங்க இருக்கோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது 14th question. In a boiler various heat loss take place. The biggest loss is due to. அதாவது பாய்லர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹீட் லாஸ் நடக்கும். இதுல வந்து ஒரு பெரிய ஹீட் லாஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாஸ்டர் ஃபியூல், ட்ரை ஃபியூல் கேஸ், ஸ்டீம் ஃபார்மேஷன், அன்பர்ன் கார்பன். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃபியூல் கேஸ் தான். ட்ரை ஃபியூல் கேஸால தான் வந்து ஹீட் லாஸ் வந்து அதிகமா இங்க எடுத்துக்கப்படும். இப்போ இந்த ட்ரை ஃபியூல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ட்ரை ஃபியூல் கேஸ் அப்படின்றது வந்து மாஸ் ஆஃப் தி கேஸ் அண்ட் சிபி ஆஃப் தி கேஸ், டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் பாய்லர். இப்போ இதுல mg அப்படின்றது வந்து மாஸ் ஆஃப் தி ட்ரை ஃபியூல் கேஸ் பர் கேஜி ஆஃப் ஃபியூல். அடுத்து சிபி அப்படின்றது வந்து என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் தி ட்ரை ஃபியூல் கேஸ். டிஜி அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஃபியூல் கேஸ் லீவிங் தி சிம்னி. டிபி அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் பாயில் ரூம். இந்த லாஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பாய்லர்ல வந்து நடக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பார்ப்போம். The air pressure at the fuel bed is reduced below the atmospheric by mean of the fan placed on near the bottom of the chimney is produced draft such as the draft is called natural draft, induced draft, forced draft, balanced draft. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிராஃப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ பாய்லர் இருக்கு, பாய்லர்ல இருந்து சிம்னி இருக்கு. இந்த பாய்லர்ல இருந்து ஸ்டீம் வந்து சிம்னி வழியா வெளியே போகுது. ஓகேங்களா, இப்போ இந்த சிம்னில இருந்து பாய்லர் வந்து தானா அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த ஒரு ஃபேனோ எதுவுமே யூஸ் பண்ணாம போனா அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டியூஸ்டு டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பாய்லர் இருக்கு, சிம்னி இருக்கு, இதுக்கு இடையில வந்து இன்டியூஸ்டு ஃபேன் வந்து யூஸ் பண்ணோம்னா அதை வந்து இன்டியூஸ்டு டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் அப்படின்றது வந்து இப்போ பாய்லர் இருக்கு, சிம்னி இருக்கு, இந்த பாய்லருக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டீமை வந்து தள்ளி விட்டோம்னா அதை வந்து ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேலன்ஸ்டு டிராஃப்ட் அப்படின்னா ஒரு பாய்லர் இருக்கு, ஒரு சிம்னி இருக்கு, இந்த பாய்லருக்கு சிம்னிக்கும் இடையில வந்து இன்டியூஸ்டு ஃபேன் யூஸ் பண்றோம், இந்த பாய்லருக்கு முன்னாடி வந்து ஃபோர்ஸ்டு ஃபேன் யூஸ் பண்றோம். அதாவது ஃபோர்ஸ்டு டிராஃப்டும் இன்டியூஸ்டு டிராஃப்டும் சேர்ந்தது தான் வந்து பேலன்ஸ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க,
கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, the air pressure at the fuel bed is reduced below of atmospheric by mean of the fan placed on near bottom the chimney. அதாவது சிம்னிக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க, வேற எங்கேயுமே ஃபேன் இல்ல. பாய்லருக்கு சிம்னிக்கு இடையில வந்து ஃபேன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன டிராஃப்ட் சொன்னோம், இன்டியூஸ்டு டிராஃப்ட் வந்து சொன்னோம். 15க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 பார்ப்போம். The draft may be produced by option A mechanical fan, B chimney, C steam jet, D all of these. டிராஃப்ட்ன்றது வந்து எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஃபேன் யூஸ் பண்றோம், அதை வந்து மெக்கானிக்கல் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்னி அப்படின்றப்ப வந்து இது வந்து ஒரு சிம்னினாவே ஒரு நேச்சுரலாவே வந்து நமக்கு டிராஃப்ட் ஃபார்ம் ஆகுது, அதை தான் வந்து நேச்சுரல் டிராஃப்ட்னு ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அடுத்து ஸ்டீம் ஜெட் அப்படின்றது வந்து ஸ்டீமை வந்து அதிகமா இது பண்ணி புஷ் பண்ணி வெளியே தள்ளுறது, அதை பத்தி நம்ம வந்து இதுக்கு மேல வர கொஸ்டின்ஸ்ல வந்து பார்ப்போம். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாருங்க. The steam jet draft is used in locomotive boiler. இந்த steam jet draft வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா locomotive boilerல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 போவோம். The draft produced by the steam jet using from nozzle placed in chimney is called. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா A induced steam jet, B forced steam jet draft, C chimney draft, D none of the above. இப்போ நம்ம வந்து நார்மலா என்ன சொல்லிருக்கோம், induced அப்படினாவே வந்து சிம்னிக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேன் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். The draft produced by the steam jet issuing from nozzle placed in the chimney அப்படின்றப்ப சிம்னிட்ட வந்து நாசல்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாவே இங்க என்ன வரும், இன்டியூஸ்டு ஸ்டீம் ஜெட் டிராஃப்ட் அப்படின்னு தான் வரும். அதாவது இன்டியூஸ்டுனா நியர் டு சிம்னி, ஃபோர்ஸ்டுனா நியர் டு ஃபர்னன்ஸ் ஆர் நியர் டு பாய்லர் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பார்ப்போம். The chimney draft is varies with climatic condition, temperature of furnace gas, height of the chimney, all of these. இப்போ chimney draft அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். chimney draftனா எதுவும் இல்ல, நேச்சுரல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணாம அந்த சிம்னியை யூஸ் பண்ணியே வந்து ஒரு டிராஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அததான் வந்து chimney draft அப்படின்னு சொல்லுவோம். இந்த chimney draft வந்து கண்டிப்பா கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது நேச்சர் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு நேச்சரோட லிங்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நேச்சர் அப்படிங்கிறப்ப கிளைமேட் கண்டிஷன் அதை பொறுத்து வந்து இதோட டிராஃப்ட் வந்து வேரி ஆகும். அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்னன்ஸ் கேஸ், கண்டிப்பா வந்து ஃபர்னன்ஸ் கேஸோட டெம்பரேச்சரை பொறுத்து வந்து இது வேரி ஆகும். அது ஹைட் ரொம்ப இருந்தாலும் இதோட டிராஃப்ட் வந்து கண்டிப்பா வேரி ஆகும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்தது 19th கொஸ்டின் போவோம். The mechanical draft produce that draft then natural draft. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூம் இருக்கு, ஒரு ரூம்ல வந்து ஒரு ஃபேன் இருக்கு, அப்புறம் ஒரு ஜன்னல் இருக்கு. அதாவது ஜன்னல்ல வர காத்து அதிகமா இருக்குமா இல்ல ஃபேன் வர காத்து அதிகமா இருக்குமா அப்படின்றது. இந்த ஃபேன்ன்றது வந்து மெக்கானிக்கல் டிராஃப்ட், இங்க வந்து நார்மல் டிராஃப்ட் அப்படின்றது வந்து அதாவது நேச்சுரல் டிராஃப்ட் அப்படின்றது வந்து ஜன்னல் வழியா வர காத்து, நமக்கு வந்து எப்பயுமே ஃபேன் காத்து தான் அதிகமா இருக்கும். சோ அப்ப இங்க என்ன வரும், the mechanical draft produce more than draft than natural draft. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20 பார்ப்போம். the mechanical draft dash amount of smoke. இந்த மெக்கானிக்கல் டிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் ஸ்மோக் வந்து இருக்கும். காரணம் என்னன்னா ஸ்மோக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அந்த ஸ்மோக் என்னன்னா அந்த வெளியே போற கேசஸ் எல்லாம் வந்து இங்க ஃபார்ம் ஆகி நின்னு இருக்குது பாத்தீங்களா, அதான் வந்து ஸ்மோக்னு சொல்லுவோம். இந்த மெக்கானிக்கல் டிராஃப்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கறனால லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் தான் வந்து இங்க இருக்கும். காரணம் வந்து எல்லாத்தையும் வந்து இது புஷ் பண்ணி தள்ளுறோம். ஆனா நேச்சுரல் டிராஃப்ட்ல வந்து சம் இந்த கிளைமேட்டிக் வேரியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரப்ப அதால வந்து ஸ்மோக்ஸ் வந்து அவளுக்கு வெளியே தள்ள முடியாது. அதெல்லாம் வந்து சம் இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அது கொஸ்டின் நம்பர் 21 பார்ப்போம். The velocity of fuel gas V through the chimney under the static draft of H dash meter is. இப்போ இதுல பாருங்க A B C D ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து V is equal to root of 2G H dash அப்படின்றது. இங்க வந்து நமக்கு G க்கு வந்து கிராவிட்டி 9.81 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 into 9.81 வந்து இன்டூ பண்ணி அதை வந்து வெளியே ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா V is equal to 4.43 root of H dash அப்படின்றது வரும். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவல் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ணிட்டு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. ஆல் ஸ்டீம் இன்ஜின் ஒர்க்ஸ் ஆன் zeroth law of thermodynamics, first law of thermodynamics, second law of thermodynamics, none of these. ஓகே, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி zeroth law, first law, second law அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஸ்டீம் இன்ஜின் எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு ஆன்சர் பண்ணலாம். இந்த zeroth law of thermodynamics states that is two bodies are in thermal equilibrium with the third body are also the thermal equilibrium with each other, the bodies are non in contact. அதாவது இங்க zeroth lawனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு 2 டீ கப் வச்சிருக்கோம், ஏ பின்னு வச்சுப்போம். அந்த 2 டீ கப்பும் வந்து ஒரே டெம்பரேச்சர்ல வந்து இருக்கு. அதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அந்த கப்புக்கோட இன்னொரு 3வது கப்பு கொண்டு வந்து வைக்கிறோம். அது வந்து சீன்னு வச்சுப்போம். அந்த கப்போட டெம்பரேச்சர் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 கப்போடைய டெம்பரேச்சரும் வந்து சேம் ஆயிடும். அப்படி சேம் ஆகிறதான் வந்து 0th law of thermodynamics அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் law of thermodynamics அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் law of thermodynamics, energy can be neither created nor destroyed. During this process, it can be only changing another form of energy. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் law of thermodynamics அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எனர்ஜியை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை வந்து ஒரு வேற ஃபார்ம்ல வந்து மாத்த தான் முடியும். இப்போ ஹீட் எனர்ஜி வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை மாத்துறதோ இந்த மாதிரி வேற டைப் ஆஃப் எனர்ஜியா தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாய்லர்ல எடுத்துக்கோங்க. பாய்லர்ல என்ன பண்ணுவோம், ஸ்டீம் இன்ஜின், ஸ்டீம்ல இருந்து வர அந்த கைனடிக் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவோம், மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுவாங்க. கிளாசியஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு, அப்புறம் கெல்வின் பிளாங்க் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a device that operates in this cycle. They produce the non-effective then the transfer of the heat from lower temperature body to higher temperature body. இப்போ இங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, லோயர் டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சரா போறதுக்கு வந்து ஒரு சாத்தியன்றதே இல்ல. அப்படி அது நடக்கணும்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஒர்க் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஐஸ் கட்டியா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அததான் வந்து லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் கொடுக்கணும். அதே ஐஸ் கட்டி எடுத்து நம்ம நார்மலா வெளியே வச்சுட்டாவே போதும், அது நார்மலா மெல்ட் ஆயிடும். ஹையர் டெம்பரேச்சர் இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து அது போயிடும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்துடும். ஸோ அதை இங்க அதை தான் வந்து சொல்றாங்க, ஒரு லோயர் டெம்பரேச்சர் இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்டர்னலா வந்து ஒரு டிவைஸ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காம வந்து அது நடக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு வந்து கால்சியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அடுத்து கெல்வின் பிளாங்க் என்ன சொல்றாருன்னா, it is impossible for any device that operates on this cycle to receive the heat from the single receiver and they producing the net amount of work. They are no 100% efficiency. அதாவது நம்ம ஹீட் கொடுத்து ஒரு ஒர்க்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு அதுல வந்து 100% எஃபிஷியன்சி கிடைக்காது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம தோசை சுடுறதே வச்சுப்போம். இப்போ தோசைகள் வைக்கிறோம், தோசையை சுடுறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பத்த வச்சு தோசை சுடுறப்ப அந்த அடுப்புல இருந்து வர 100% ஹீட் வந்து தோசைக்கு போயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா போகாது. இடையில இருக்க அந்த தோசைக்கல்லே வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து எடுத்துக்கும். சோ அப்போ வந்து இங்க இதுவே வந்து ஒரு பெரிய ஹீட் லாஸ் தான். சோ இதை தான் வந்து கெல்வின் பிளாங்க் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. அதாவது ஒரு ஹீட்டை வச்சு நம்ம இது பண்றப்ப வந்து கண்டிப்பா அதுல வந்து 100% வந்து எஃபிஷியன்சி வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது क्वेश्चन நம்பர் 23 பார்ப்போம். A single acting steam engine produce dash power than that of double acting steam engine. Option A half, option B double, option C 4 times. A double acting steam engine produce double the power than that produce of single acting steam engine. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, double acting steam engine அப்படின்றது என்ன பண்ணும்னா single acting steam ப்ரொடியூஸ் பண்றதோட இது வந்து டபுள் மடங்கா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a single acting steam engine வந்து டபுள் ஆக்டிங் பவரோட எவ்வளவு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அதை விட ஆஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது டபுள் ஆக்டிங் அதாவது பேர்லயே இருக்கு பாருங்க, சிங்கிள் ஆக்டிங்ன்றது வந்து 1 மடங்கு பண்ணுது, டபுள் ஆக்டிங்ன்றது வந்து 2 மடங்கு பண்ணுது. அப்போ இங்க சிங்கிள் ஆக்டிங் எடுத்து நம்ம கம்பேர் பண்றப்ப சிங்கிள் ஆக்டிங் வந்து டபுள் ஆக்டிங்கோட 1/2 மடங்கு தான் பண்ணுது. சோ அப்ப இங்க வந்து ஆன்சர் வந்து 23க்கு ஆப்ஷன் ஏ ஆஃப் தான் பண்ணுது. அடுத்தது 24, the function of the D-slide valve in the steam engine. Option A to guide the motion of the piston rod to prevent from the bending. Option B to transfer the motion of piston to the crosshead. Option C to convey the heat energy of the steam in mechanical work. Option D to exert the steam from the cylinder in proper moment. ஓகே, இப்போ இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த क्वेश्चनல கொடுத்திருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பார்த்துருவோம். இப்போ கிராஸ்ஹெட்ன்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, to guide the motion of piston rod to prevent from the bending. அதாவது இந்த பிஸ்டன் ராட வந்து கைட் பண்ணும், எதுக்குன்னா பெண்டிங்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்டன் இருக்கும், பிஸ்டனுக்கு இடையில வந்து இது வந்து ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுனா பெண்டிங்ல வந்து இந்த கிராஸ்ஹெட் அப்படின்றது வந்து பாதுகாக்குது. அடுத்தது பிஸ்டன் ராட் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் to transfer the motion from piston to crosshead. ஓகே, இந்த piston rod என்னன்னா இந்த crossheadல இருந்து pistonல வந்து கனெக்ட் பண்ணிருக்க ஒரு ராட் தான் வந்து piston rod அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நார்மலா மோஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதான். அடுத்தது டீஸ்லைட் வால்வ். டீஸ்லைட் வால்வ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்டீம் ஃப்ரம் தி சிலிண்டர் இன் ப்ராப்பர் மூவ்மெண்ட். ஒண்ணுல இந்த டீஸ்லைட் வால்வ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டுக்கு மேல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்டீம் ஃப்ரம் தி சிலிண்டர் இன் ப்ராப்பர் மூவ்மெண்ட், அதாவது அந்த எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வந்து ப்ராப்பரா வந்து வெளியேற்றுறது, அதாவது அதோட மூவ்மெண்ட்டை ப்ராப்பரா பண்றதுதான். ஓகே, அடுத்தது the ratio of clearance volume to the sept volume is called option A cut-off value, option A cut-off ratio, option B expansion ratio, option C clearance ratio, option D none of these. ஓகே, இப்போ நம்ம cut-off ratio அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். cut-off ratio is equal to volume of the after heat addition, volume of the before heat addition. இது வந்து இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா cut-off volume divided by sept volume அப்படின்னு சொல்லலாம். அடுத்து compression ratio அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா total volume divided by clearance volume. அதே இப்போ expansion ratio அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா maximum volume during expansion divided by minimum volume during expansion. அடுத்தது clearance ratio அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா clearance volume by sept volume. இந்த clearance ratio அப்படின்றது தான் வந்து இதுக்கு வந்து செட் ஆகுது. சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். இங்க compression ratioல பாத்தீங்கன்னா total volume divided by clearance volume அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த compression ratioல total volume அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா clearance volume plus stroke volume அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க எல்லாத்துக்குமே வந்து வால்யூமை பொறுத்து வந்து சொல்லியிருக்கோம். ஆனா இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ மட்டும் வால்யூமை பொறுத்து, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான இந்த செப்ட் வால்யூம் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து ஒரு சின்ன அந்த வால்யூம்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் வால்யூம் டியூரிங் எக்ஸ்பென்ஷன், மினிமம் வால்யூம் டியூரிங் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ, கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்றதுலாம் வந்து ஒரு காமனா எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து இப்ப பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அப்படின்றப்ப பெட்ரோல் இன்ஜின்ல வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கிறதுனால எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரஷன் ரெண்டோட வால்யூம் வந்து ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது முடியறது அப்படின்றது நடக்கும். ஆனா வந்து டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்படின்றது வந்து ஆக்ட் ஆகும். அதனால வந்து அதோடைய வால்யூம் பாயிண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வால்யூம் டியூரிங் எக்ஸ்பென்ஷன், மினிமம் வால்யூம் டியூரிங் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். அடுத்து क्वेश्चन நம்பர் 26. Williams line for the steam engine is the straight line relationship between the steam consumed per hour and option A indicate power, option B brake power, option C efficiency, option D pressure of the steam. Okay, இப்போ இதுக்கான எக்ஸ்பிளைன் பார்ப்போம். The amount of steam used by an engine is measured by the weight and the condensate collection from the condenser into which the engine exhausts when the steam consumption per hour is plotted against the indicated power IP during the test on throttle governing engine. It will be the straight line. It shows that steam consumption per hour is directly proportional to indicated power. It is called as Williams law and the straight line is called the Williams line. Williams laws hold the good only for the throttle governor engine because the ratio of expansion remains constant. This condition is not fulfilled in cut-off governing engine. Okay, இப்போ இதல என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Williams line அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இன்ஜின்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வந்து ஹீட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து மெஷர் பண்றதுக்காக தான் வந்து இத வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்டென்சேட்டை வந்து வெயிட்டிங் பண்றதுனால எவ்வளவு ஸ்டீம் வந்து கன்சம்ப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்டீம் கன்சம்ப்ஷனும் இண்டிகேட் பவரையும் வந்து ரேஷியோ பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்ல இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா throttle governing தான் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இது வந்து எதுக்காக throttle governing யூஸ் பண்றாங்க அப்படின்னா the ratio of expansion வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த கட் ஆஃப் கவர்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாட்டிஃபை ஆகாது. சோ அதனால வந்து இங்க throttle governing தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீம் கன்ஜெக்ஷன் இண்டிகேட் பவரோட கிராஃப் டயகிராம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். throttle governing பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கும். கட் ஆஃப் கவர்னிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்காது, ஒரு வளைவா இருக்கும். Okay, அடுத்த क्वेश्चन போவோம். A condenser in steam power plant, option A increase the expansion ratio of the steam, reduce the back pressure of the steam, reduce the temperature of exhaust steam, option D all of the above. Okay, இப்போ வந்து steam power plantல வந்து கண்டென்சர் வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா increase in the expansion ratio of the steam அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எப்படி வந்து இது எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோட ஃபார்முலா பாருங்க. P1 அதாவது அந்த ஸ்டீம் இன்ஜின்ல இருக்கு பாத்தீங்களா அந்த பிரஷரும் அடுத்தது இந்த கண்டென்சர்ல இருந்து வெளியே போற பிரஷர் தான் வந்து P5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த P5 பிரஷரை வந்து இது கண்டிப்பா வந்து குறைச்சிரும். குறைக்கிறப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த P5 பிரஷரை வந்து யார் குறைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்சர் தான் குறைப்பாங்க. அப்ப இந்த கண்டென்சர் வந்து P5 குறைச்சா இங்க எக்ஸ்பென்ஷன் ரேஷியோன்றது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ரெடியூசிங் தி பேக் பிரஷர் ஆஃப் தி ஸ்டீம். இந்த பேக் பிரஷர் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலிண்டருக்குள்ளார அல்லது டர்பைன், அந்த டர்பைனுக்குள்ளார சம் ஸ்டீம்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆயிக்கும். ஸ்டே ஆகி நின்றது பாத்தீங்களா, அந்த ஸ்டீம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட்ல வெளியே வரணும். அந்த வெளியே வர அந்த பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து ஒரு பேக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெடியூசிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்டீம். ஓகே, இந்த கண்டென்சர் வந்து கண்டிப்பா டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே மார்க் பண்றீங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28. The temperature of condenser, the temperature of condensate is dash on leaving the condenser. That okay. அடுத்தது 28 கொஸ்டின் பார்ப்போம். The temperature of condensate is dash on leaving the condenser, then that of the circulating of water at inlet. அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதோட ஒர்க்கிங் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டினை படிச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியா புரியும். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து கண்டென்சர். இந்த கண்டென்சர்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்சேட் அதாவது ஒரு டர்பைனோ இல்ல பாய்லர்ல இருந்து வர ஒரு ஹை டெம்பரேச்சரான ஸ்டீம் வந்து உள்ளார விடுறோம். அது வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணிப்போம். அது வந்து உள்ளார போயிட்டு வெளியே வரப்ப கண்டென்சேட் அவுட், அதாவது கண்டென்சேட் ஆகி வெளியே வருது. அது வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸா குறைஞ்சு வெளியாகுது. இந்த கண்டென்சேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் கொண்டு போயிட்டு வந்து பாய்லர்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் இன் வாட்டர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வாட்டர் இன் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஆறுல இருந்தோ இல்ல ஏதாவது ஒரு ரிசர்வாயர்ல சேவ் பண்ண வாட்டரோ, நார்மலான வாட்டர், நார்மலா அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாட்டர் ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்றப்ப அது வந்து ஒரு இன்லெட்ல கொடுக்குறோம். இன்லெட்ல கொடுக்குறப்ப இந்த கண்டென்சர் 100 டிகிரி செல்சியஸ்ல வருது பாத்தீங்களா, அந்த வாட்டர்ல இருக்க ஹீட் எல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு என்ன பண்ணா அது வந்து வெளியே வாட்டர் அவுட்டா போகும். அப்போ அது வந்து ஒரு 75 டிகிரி செல்சியஸ் சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் தான் வந்து கண்டென்சர்ல வந்து நடக்குது. இப்போ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா, the temperature of condensate is dash on leaving the condenser. அதாவது இந்த வெளியே போது பாத்தீங்களா 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற வாட்டர் வந்து இந்த சர்க்குலேட்டிங் வாட்டரோட இன்லெட்டோட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹையர் தான். இங்க பாருங்க, ஏன்னா இங்க வந்து வாட்டர் இன் 30 டிகிரி செல்சியஸ்ல கொடுக்குறோம், அங்க வெளியே போறது 50 டிகிரி செல்சியஸ்ல வந்து போகுது. சோ அப்ப இது வந்து கம்பேர் பண்றப்ப வந்து அது வந்து வெளியே போற ஹீட் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாம். A condenser where the circulating water flow through the tube which is surrounded by the steam. Option A surface condenser, option B jet condenser, option C barometric condenser, option D evaporator condenser. இது வந்து நமக்கு நார்மலா தெரிஞ்சதுதான். ஒண்ணு இல்ல, என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டென்சர்ல வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த டியூபை சுத்தி வந்து ஸ்டீம் வந்து சரௌண்டிங்கா இருக்கு அப்படின்றப்ப வந்து இது வந்து ஒரு சர்ஃபேஸால வந்து கண்டென்சர் நடக்குது. சோ அதனால வந்து இது என்ன பண்ணுவோம்னா சர்ஃபேஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வழியா வந்து இப்ப வந்து இப்படி டியூப் இருக்கும், இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்போ இதுல வந்து வாட்டர் வந்து கொடுக்குறோம், உள்ளார கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இதுல வாட்டர் போய்கிட்டு இருக்கும். இப்போ இங்க வந்து ஸ்டீம் கொடுக்குறோம். ஸ்டீம் கொடுக்குறப்ப என்ன ஆகும், இந்த டியூப் மேல எல்லாம் பட்டு இந்த சர்ஃபேஸ்ல பட்டு இந்த ஹீட் வந்து அந்த வாட்டருக்குள்ளார வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் இழுத்துக்கும். அப்ப இதோட சர்ஃபேஸ் தான் வந்து இங்க கண்டென்சர் பண்ண முக்கிய ஒரு இது பங்காற்றுது. சோ அதனால இது என்னன்னு பண்ணுவோம் சர்ஃபேஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. The ratio of actual vacuum to the vacuum of the condenser is called. Option A condenser efficiency, option B vacuum efficiency, option C boiler efficiency, option D nozzle efficiency. ஓகே, கண்டிப்பா இங்க வந்து 4 எஃபிஷியன்சி கொடுத்தாங்க. இந்த 4 எஃபிஷியன்சிக்கான டெஃபினேஷனும் பார்த்துருவோம். இப்போ கண்டென்சர் எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ பார்ப்போம். கண்டென்சர் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆஃப் கூலிங் வாட்டர் டிவைடட் பை வேக்கம் டெம்பரேச்சர் மைனஸ் இன்லெட் கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர். ஓகே, இந்த கண்டிஷன் வந்து இங்க செட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் வேக்கம் டு தி ஐடியல் வேக்கம் இன் தி கண்டென்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஓகே, இது செட் ஆகல. அடுத்தது வேக்கம் எஃபிஷியன்சி, அதுக்கான இது பார்ப்போம். ஆக்சுவல் வேக்கம் டிவைடட் பை ஐடியல் வேக்கம். ஓகே, இது எங்கேயோ செட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பா the ratio of actual vacuum divided by ideal vacuum. ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் வேக்கம் அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பேரோமெட்ரிக் பிரஷர் மைனஸ் ஆக்சுவல் பிரஷர். அது ஐடியல் வேக்கம் அப்படின்றப்ப அதே தான் பேரோமெட்ரிக் பிரஷர் மைனஸ் ஐடியல் பிரஷர். ஓகே, இதோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருவோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். மொத்தம் பாத்தீங்கன்னா 61 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம், அடுத்த ஆஃப் வந்து ரிமைன் 31 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாலுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணி சொல்லணுமா அப்படின்றத வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய டாபிக் வேணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.